எப்படி இருக்கு? சூப்பர் படமா. ஆல் தி சூப்பர் 100% ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஏத்த படம் இல்லையா? நல்ல படம். நான் டிஃபன் கடை வச்சிருந்தேன். இட்லி கடை வச்சிருந்தேன். 37 வருஷம் வச்சிருந்தேன். ஓகே. 37 நான் வச்சிருந்தேன் கடை. அதே கதை இன்னைக்கு வளர்ந்துருக்கு. எங்க பையங்களும் அதை வச்சுக்காங்க. உங்களுக்கு நல்லா ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. சூப்பர்ப்பா. மியூசிக்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ஒரு நல்ல படம் பார்த்தோம். ஒரு நல்ல படம் ஃபீல் குட் மூவி பார்த்த மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு. படத்துல நெகட்டிவ் இருக்கா? இதில் என்னை பொறுத்த வரைக்கும் படத்தில் இது நெகட்டிவ் மோஸ்ட்டாக யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படத்தில் எங்கேயுமே லேக்குன்னு ஒரு விஷயமே எனக்கு பெருசாக ஃபீல் ஆகலை. ஆடியன்ஸ்க்கு நான் பார்க்குற வரைக்கும் ஆடியன்ஸ்க்கு பெருசாக ஃபீல் ஆகாத மாதிரி எனக்கு தோணுச்சுன்னா எல்லாருமே ஆடியன்ஸ் எங்கெங்க கை தட்டணுமோ எங்கெங்க இது பண்ணணுமோ அதுக்காக கரெக்டாக கொடுத்தாங்க. ஜஸ்டிஃபிகேஷனும் சூப்பராக இருந்தது. கேரக்டர் ஜஸ்டிஃபிகேஷன் ரொம்ப அருமையாக கொடுத்துருந்தாங்க. யாருக்கு எந்த இடத்துல கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க வேணாம், எந்த இடத்துல கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணுமோ தனுஷ் சூப்பராக பண்ணியிருந்தாரு. டேரக்ஷன் நல்லா இருந்துச்சு. உனக்கு படம் ரிலேட் ஆச்சா பார்க்கும்போது? நல்லா இருந்துச்சு. படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்ப? 100%. 100% கொடுப்பியா? படம் எப்படி இருக்கு? நல்ல படமா. இட்லி கடை பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு இட்லின்றது வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கான ஒரு உணவு, ஒரு ஆரம்பகால உணவு, எல்லாருமே வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற உணவு. அதை வந்து மையப்படுத்தி ஒரு யதார்த்தமான ஒரு கதையை யங் ஜெனரேஷனுக்கு சொல்லியிருக்காரு. அவசியம் தேவை. இன்றைக்கி வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நேட்டிவிட்டி எங்கேயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. நேட்டிவிட்டி நம்ம கூடவே இருக்கணும். அது எந்த அளவுக்கு நம்ம லைஃப் லாங் கொண்டுட்டு போகணும் அப்படின்ற ஒரு வில்லேஜ் கண்டென்ட்டோட வச்சு நல்லா சொல்லியிருக்காரு. நல்ல ஸ்டோரி. தனுஷ் முழுக்க படம் முழுக்க தாங்கியிருக்கிறாரு. அவர் தான் இந்த படத்துக்கான முக்கியமான ஒரு ஹீரோன்றதை விட, டேரக்டர்ன்றதை விட அதையும் தாண்டி ஒரு முக்கிய கதாபாத்திரமா படம் முழுக்கவே உலாவி நல்லா பண்ணியிருக்காரு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. உங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏத்த மாதிரி படம் இருந்துச்சா? அதை விட அதிகமாகவே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படத்துல டிராபேக்ஸ் ஏதா இருக்கா? ட்ராபேக்ஸ் மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. நல்லா இருக்கு. ஓகே. இந்த படத்துக்கு ரேட்டிங் எவ்வளவு கொடுப்பீங்க? 10 out of 10. 100. ஏன் 100? அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா? தனுஷ் ஃபேன். தனுஷ்காக கொடுக்குறீங்களா இல்ல படம் நல்லா இருக்கு? படமும் நல்லா இருக்கு. ஸ்டோரி நல்லா இருக்கு. கனெக்ட் ஆகுது. ஓகே. யாருக்கு இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க இந்த படத்துல? இட்லி கடைக்கு. சரி, ஓகே. இந்த படத்துல அருண் விஜய் எப்படி ஆக்ட் பண்ணிருக்காரு? நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு. படத்துல நெகட்டிவ் ஏதா இருக்கா? டிராபேக்ஸ், படம் ரொம்ப ஸ்லோவா போகுது அந்த மாதிரி? இல்ல, அந்த மாதிரிலாம் எங்களுக்கு எதுவும் தெரியல. ஓப்பனிங் கொஞ்சம் நல்லா வச்சிருக்கலாம் தனுஷ்க்கு. ஓப்பனிங் நல்லா சிம்பிளா இருக்க மாதிரி காமிச்சிட்டாங்க. கொஞ்சம் மாசா பார்த்து பழகி. இது யாருக்கான படமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபேமிலி ஆடியன்ஸ். ஃபாதர்ஸ்க்கு மெயினா கனெக்ட் ஆகும். அத பார்த்து உங்களுக்கு என்ன இம்பாக்ட் உருவாயிருக்கு? வெளிநாட்டுக்குலாம் போனாலும் சொந்த மண்ணமா இருக்க கூடாது. அந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்ன? இதுதான். ஃபாரின்க்குலாம் போனாலுமே நம்ம சொந்த மண்ணமா இருக்க கூடாதுண்டா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லாஸ்ட் வரைக்குமே சூப்பரா இருக்கு. ஃப்ரேம் தரும் சூப்பராக பண்ணியிருக்காருண்ணா. நிறைய இப்போ நெகட்டிவ் ரிவ்யூ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது யாருமே நம்பாதீங்க. ஒவ்வொரு ஃப்ரேம் ராஜ்கிரண் சார் ஆக்டிங்கிறது ஒவ்வொருத்தருமே அவங்கள கொடுத்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ யாருமே நெகட்டிவ் ரிவ்யூ பார்த்து வராதிங்க. தேட்டருக்கு வாங்க, வந்து சூப்பராக இருக்குது. உங்கள் காசுக்கு ஒருத்தான. நான் இட்லி கடை நினச்சின்னா ஏதோ ஒன்று சம்திங் சும்மா மோசமாக இருந்தால் நான் நினச்சேன். இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. மெய்யானதுக்கு அப்புறம் ஒரு குட் ஃபிலிமாக நான் பார்க்குறேன். நான் இதை இப்போ ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்குமே உங்கள் ஃப்ரேம் அழகாக கொண்டு போயிருக்காங்க. தனுஷ் டைரக்டர் சூப்பராக இருக்கு. நான் ஒவ்வொருத்தையுமே அழகாக நடிச்சிருக்கிறாங்க. என் நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்து யாருமே நம்பாதீங்க. கண்டிப்பாக வாங்க. நான் இப்பவுமே பார்க்க நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கொடுக்குறாங்க. என்கிட்ட ஒருத்தர் அந்த பேக் போர்டு ஒருத்தர் வருவார், வயசானவர். எனக்கு கடுப்பாக வருது. நான் மத்தியானம் தேட்டர் மேலே வச்சு நான் கேட்குறேன் இன்டர்வல் சீனில். ஆனால் படம் எப்படி கேட்குறது? அவர் தனுஷ்க்கு ஆக்டிங் சரியில்லை, ரொம்ப எமோஷனலே கனெக்ட் ஆக மாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு 2 lakhs கொடுங்க, நான் உங்களுக்கு நான் நல்லதாக சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் இந்த படத்தில் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு என்கிட்ட. ஏன் இல்லைனா நான் ஒரு அஜித் ரசிக்கேன் அதுவும் சொல்கிறாரு. நீங்கள் தனுஷ் ரசிக்கிறா? நான் தனுஷ் ரசிக்கிறது கிடையாது, நான் அஜித் ரசிக்கேன். எனக்கு படம் பிடிச்சிருக்கு. உங்கள் ரிவ்யூஸ் நல்லா நான் அதே பார்த்துருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வரேன். ஸோ நேரில் சொல்லி நல்ல ரிவ்யூ சொல்லுங்கன்றதுக்கு இல்லை படம் நல்லா இல்லை, படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது, அவருக்கு டேரக்டரே தெரில அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியல. அவர் யாரும் காசு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதை மட்டும் யாரும் நம்பாதீங்க. எந்த ரிவ்யூ பார்த்துமே யாருமே படத்துக்கு வராதீங்க. படம் சூப்பராக இருக்குண்ணா. ஒர்த்து, உங்கள் காசுக்கு ஒர்த்து. எல்லாம் படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குங்க. அப்படி படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் அப்படி கொஸ்டினே கேட்காதீங்க. படம் எப்படி இருக்கு மாட்டேங்க பாருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் வரைக்குமே படம் சூப்பராக இருக்குது. எந்த குறையுமே கிடையாது. இங்கே தாராளம் கொடுத்த காசுக்கு ஒர்த்தான படம்க்கா இது. நித்யா மேனன் தனுஷ் காம்போ எப்படி ஒர்க் அவுட் சூப்பராக இருக்கா? திருச்சுட்டதுக்கு அப்புறம் அது அப்படி கண்டினியூ மாதிரி எனக்கு தெரியல. லவ் சீன்லேருந்து எல்லாமே அதாங்க ஃப்ரேம் நீங்கள் ஒன்றுனா பிரிக்கவே வேண்டாம். மொத்த மூவி எனக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் தராமதி பாருங்கள். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் சூப்பராக இருக்குது. நீங்கள் எதுவுமே யார் அப்படி சொன்னாலும் நீங்கள் அவங்க அடிக்கனாலும் செய்யுங்க, அதுக்கு நான் கேரண்டி. சும்மா நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லுவாங்க, நான் காசை வாங்கிக்கிட்டு. படம் சூப்பராக இருக்குது. ஒர்த்து மூவி நான் இது.
இந்த படத்துக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் கொடுப்பீங்க 10க்கு? எனக்கு ஃபீல் ஆனது 10க்கு 10 தான். எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது படத்துல லாக் எதுவும் லேக். எனக்கு பொறுத்தவரைக்கும் லேக் இல்லை, எங்கேயுமே லேக் இல்லை. ரொம்ப அழகாக ஒரு ஸ்க்ரீன் பிளே. அது லேக் ஏன் இல்லைன்னா ஸ்க்ரீன் பிளே அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு சில படத்தில் லேக் ஏன் இருக்குன்னா ஸ்க்ரீன் பிளே தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருக்கும். அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த சீனே தேவையில்லை. ஆனால் இந்த படத்தில் அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாரு. ரொம்ப ஸ்க்ரீன் பிளே ரொம்ப பக்காவாக எனக்கு எனக்கு தோணதான் சொல்ல முடியும். ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் படத்தில் லேக் ஃபீல் ஆகலை. எங்கேயுமே வந்து என்னடா போர் அடிக்கிறது மேலே இல்லை, ரொம்ப அழகாக கொண்டு போனாங்க. சோபனா அவங்க திருச்சி நம்ம சொல்லிட்டேன். நித்யா மேனனோட கேரக்டரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு என்னமோ அவங்க மேரேஜ் ஆகி வந்து அவரால் திருச்சி அவங்க 2 பேரும் மேரேஜ் ஆகி ஒரு வில்லேஜ் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ரொம்ப அழகா அந்த கெமிஸ்ட்ரி அப்படியே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சூப்பராக இருக்கு. காமெடி சீன்ஸ்ல எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? காமெடி சீன்ஸ் வந்து அதுவும் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எந்தெந்த இடத்துல காமெடி வேணுமோ, எந்த நேரத்தில் பெருசாக காமெடின்ட்டு இல்லை, அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த இடத்துல அந்த சீன் தான் நல்லா இருக்கும். அந்த காமெடி அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. படத்துல எல்லாம் ஓவராலாக 10. ட்ரீம் ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் ஆம்பிஷன்ஸ். அவரு அவங்க அப்பாவோட தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதையில என்னென்ன ஃபேஸ் பண்றாரு தான் படம் நல்லா இருக்கு. படத்துல நித்யா மேனன் தனுஷ் காம்போ எப்படி இருக்கு? திருச்சிற்றம்பலம் அதே மாதிரி தான் இருக்கு. அதில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கு. அதே நெக்ஸ்ட் தலைவன் தலைவியில் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணிருக்காங்க. விச் மீன்ஸ் ஷீ சப்போர்ட்டிங் ஹர் பார்ட்னர். ஆல் அருண் விஜயோட கேரக்டர் எப்படி இருக்கு படத்துல? ஒரு ஏதோ பண்ணியிருக்காரு, கத்திக்கிட்டே இருக்காரு, வந்து எல்லாத்துக்கும் கடுப்பாவே இருக்காரு லாஸ்ட் வரைக்கும். பட் அருண் விஜய் அவ்வளவா என்ன ப்ளே பண்ணியிருக்கான்னு தெரியல. பட் தனுஷ் நல்லா பண்ணியிருக்காரு, நித்யா மேனன் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல படம், எல்லாம் அவசியம் பார்க்கணும். டிராபேக்ஸ் இருக்கா? ஸ்லோவாக போதுமா, அது ஒரு ட்ராமேட்டிக்கலாக போகிற மாதிரி போவோம். எதிர்பார்க்குற அடுத்த சீன் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம கேரக்டராகவே கெஸ் பண்ணிட முடியும். அப்படின்னும் போது இப்படி தான் தனுஷோட கேரக்டர் இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு சீன் நம்ம கெஸ் பண்ணிட முடியும். இதெல்லாம் தான் நம்ம ஒரு ட்ராபேக்காக சொல்லலாமே தவிர மற்றபடி ஒன்றும் பெருசாக வேறு ஒன்று. படத்தில் நித்யா மேனன் ஆக்டிங் எப்படி இருக்கு? வேறு மாதிரி இருக்காங்க. நித்யா மேனன் நம்ம இதுக்கு முன்னாடி பல படங்களை பார்த்துருக்கோம். காஞ்சனால பார்த்தாலுமே ஒரு கிராம கெட்டப்பில் பார்த்தாலும் பார்த்த மாதிரி ஒரே மாதிரி ஆக்டிங் தான் இருக்கா? அவங்களோட வழக்கமான ஒரு ஸ்டைல் இருந்தாலும் இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு வில்லேஜில் இன்டீரியராக ஒரு இன்டீரியர் வில்லேஜ் கேர்ள் அப்படின்ற கேரக்டர் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கேள்வி கேட்டுங்க, எப்படி வர உங்களை எப்படி எஸ்கே டீம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த டீம் வந்து உங்கள் டீம் முதல்ல உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஆயுத பூஜை வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நான் எப்போவுமே எல்லா படமே ஃபஸ்ட் ஷோ இப்போ இல்லை, நான் பல வருடங்களாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் இப்போ நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரொம்ப ரீசெண்டாக தான் கல்யாணம் பண்ணேன், ரொம்ப லேட்டாக தான். அதில் பார்த்தீங்கன்னாக்கா என் ஃபேமிலியோடவே நான் ஃபஸ்ட் ஷோ பார்க்குறேன். என் பையனுக்கும் அதே பழக்கத்தை கொண்டு வந்துட்டான். அவனும் என் கூடவே வந்து இப்போ ஃபஸ்ட் ஷோ படம் மாதிரி ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு தான் வரான். அது எனக்கு பழக்கமாகி போச்சு. அது ரத்தத்தோடு ஊறுனது சினிமா என் கூட சேர்ந்தது. அந்த மகிழ்ச்சி தாங்க. தேங்க்யூ. ஓவராலாக நல்லா இருக்கு மேம், படம் சூப்பராக இருக்கு. படத்தில் நெகட்டிவ் எதா இருக்கா? அப்படின்னு எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. கதா பாத்திரங்க எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் யாருக்கு மெயின் ரோல் கொடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க? மெயின் ரோல் பார்க்கும்போது ஆக்ட்ரஸ் தான் எப்பவுமே. எனக்கு அந்த இவரோட ராஜ்கிரனோட அவரோட இது ரொம்ப நல்லா இருந்தது. இவங்களுக்கு இன்னும் நல்ல ரோல் கொடுத்துருக்கலாம் அப்படின்னா யாரும் சொல்லுவீங்க? நான் அப்படின்னு எதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. படம் ஓவராலாக பார்க்கும்போது அவங்க எடுத்த கதை அது எல்லாமே நல்லா தான் இருக்கு, சென்டிமெண்டலாக இருக்கு, சூப்பராகவும் இருக்கு. ஓகே, இந்த படத்துல டிராபேக்ஸ் தான் இருக்கா? ரொம்ப ஸ்லோவா போகுது, காமெடி ஒர்க் அவுட் ஆகல அந்த இல்லை அப்படிலாம் இல்லை, கரெக்டாக தான் போயிட்டே இருந்துச்சு. என்னுடைய இது சஜஷன் என்னன்னா, நான் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு சீன் கொண்டு வந்திருக்கலாம், அது மட்டும் இல்லை. அதுதான் மாதம்பட்டியோட இன்னொரு ஸ்டோரின்னு சொல்றாங்களே, அப்படியா? அது எனக்கு தெரியலம்மா. ஒவ்வொருத்தவங்களோட ஒவ்வொரு கருத்து கணிப்பு. நான் அந்த படம் பார்த்தது இல்லை, அதனால எனக்கு தெரியல. இல்ல மாதம்பட்டி ரங்கராஜ் இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல, அவங்களோட இன்னொரு ஸ்டோரி படம் அப்படியா? அது எனக்கு அதை பத்தி தெரியல, நோ ஐடியா. பட் நல்லா இருக்கு, ஓவராலா பார்க்கும்போது சூப்பராகவும் இருக்கு, சொல்ல வர கருத்துமே நல்லா தான் இருக்கு. முக்கியல அதான் சொல்றேன், நம்ம வாலிபர்கள் பசங்க தமிழ்நாட்டில் இருந்து இந்திய நாட்டில் இருந்து அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணணும், வெளிநாட்டுக்கு ஏன் போகணும், அவர் எவ்வளோ சொல்றாரு கேட்காம இவர் அங்கே போயிட்டு அப்புறம் இருந்து வந்து இங்கே பண்ணுறாரு. மெயின் அகிம்சை என்றுமே தலை தூக்கும், அதான் படத்தோட பேசிக்கே. அதான் ரொம்ப நல்லா பண்ணுறாரு. ஆபாசமே இல்லை, டபுள் மீனிங்லாம் இல்லை, ஃபைட்டிங் கொஞ்சம் இருக்கு. அது என்ன பண்ணுறாரு இல்லாமல் பண்ண முடியாது. இந்த பாம்புலாம் கிடையாது, துப்பாக்கி தண்டை ரத்தம் அரலாம் இல்லை. அதனால் எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும். படத்தை பத்தி கிறிஸ்டியன் 4 லைன்ல சொல்லுங்க. கிறிஸ்பியா 4 லைன்னா, நீங்கள் ஒரு இட்லி சாப்பிட்டு வரீங்களா, இட்லி கடைக்கு போகிறீங்க, நல்லா பசியாக இருக்கீங்க, இட்லி சாப்பிட்டு வரீங்க, சாம்பார் சட்னி எல்லாத்தையும் ஊற்றி ஒரு 4 இட்லி சாப்பிட்டு வரும்போது எப்படி உங்களுக்கு ஒரு வயிறு நிறைஞ்சு வருவீங்களோ அந்த மாதிரி இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வயிறு நிறைஞ்சு வருவீங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படம். நல்லா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. தனுஷ்கான ஒரு போர்ஷன்ஸ் ஆகட்டும், அருண் விஜய்க்கான ஒரு ஈகோ கிளாஷ். ஈகோ இருக்கிற ஒரு பணக்காரனுக்கு என்ன ஈகோ இருக்கும், அவன் வந்து ஒரு கிரவுண்டடாக தனுஷ் இருக்கும்போது அவங்கள எப்படி இது பண்ண பார்க்கலாம், அது சார்ந்த ஒரு படம். ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இருக்கிற இந்த படம் இல்லை. இந்த படம் உங்களோட ரிலேட் ஆச்சா? கண்டிப்பாக ரிலேட் ஆச்சு. எமோஷன்ஸ் நல்லா. இப்போ சென்னையிலேருந்து இப்போ வெளியூர்லேருந்து இப்போ நம்ம சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு வேலை பார்க்க வரவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி அத்தனை பேர் வரும்போது அவங்க
அவங்க சொந்த ஊரை எப்படி மிஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஒரிஜினாலிட்டி, அவங்க சொந்த ஊரில் இந்த விஷயங்கள், சொந்த ஊரில் சின்ன ஒரு பரோட்டா கடை இருக்கும், இட்லி கடை இருக்கும், இல்லை ஏதோ ஒரு கோயில் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு ஸ்பாட் இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மிஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஏன் இழக்கிறோம், அதெல்லாம் அதை ஏன் நம்ம ரீகெயின் பண்ணி நம்ம அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போக மாட்டோம், அந்த மாதிரி சொல்கிற ஒரு படமாக இருக்கும் அது. ஆக்சுவலி இந்த படத்துல ராஜ்கிரனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க? அவர் தான் படமே, அவரை சுற்றி தான் அந்த படமே. அவரோட சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தான் ஆக்சுவலி வந்து அவர் ஒரு 10 நிமிஷம் வந்து போகிற மாதிரி இருக்கும். அவரை சுற்றி நடக்கிறது தான் அந்த படமே. இட்லி கடைன்றது அவர் அந்த எமோஷன், அவரை சுற்றி தான் தனுஷே ரெவால்வ் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த கேரக்டர் ரெவால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ராஜ்கிரண் ஒரு டிவைனான ஒரு விஷயங்களும் சிலது இருக்கும் அந்த படத்தில் பார்க்கும்போது. ராஜ்கிரண் ஒரு குலசாமி மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இந்த படத்தில் கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க. அதை சுற்றி அப்படி இந்த கடை சிம்பிளான ஒரு படம். திருச்சி டம்பளம் பார்த்துட்டு நீங்கள் எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அந்த மாதிரி இல்லை. அதுமாதிரி ஒரு சிம்பிளான படம், ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு படம், எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சும்மா நார்மலாக தனுஷ் ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சும்மா ஒரு படம் பார்க்க வந்தீங்கன்னா இந்த படம் எங்கேயாவது லாக் இருக்கா? லாக் மீன்ஸ் வந்து நீங்கள் லாக்ல ரொம்பலாம் இல்லை, போன மாதிரி கேட்குறேன், ஒரு சில இடத்துல இருக்கும். ஆனால் வந்து அது கதைக்கு வந்து அந்த ஓட்டம் தேவைப்படும். நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்கன்னா ஒரு படம் பார்க்கும்போது எல்லா படமும் ஸ்பீடாக போகணும், எல்லா டேரக்டரும் அப்படியே சருன்னு எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இந்த படம் எந்த படமும் பார்க்க வராதிங்க. ஒரு படம் புதுசாக ஒரு படம் பார்க்க வரும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் செட் வந்து பார்க்க வாங்க. அப்போ தான் அந்த படம் வந்து உங்களுக்கு எந்த லெவலில் அது கனெக்ட் பண்ணா இல்லையா அப்படின்னு தெரியும். இது எமோஷன்ஸஸ் நிறையவே எனக்கு நல்லாவே கனெக்ட் பண்ணிச்சு. ஜிவி பிரகாஷோட சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. உண்மையிலே இந்த படம் பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் தவிர மற்ற எந்த எம்டி போட்டிருந்தாலும் இந்த படத்துக்கான எமோஷன்ஸ் ஒர்க்காக இருக்குமா எனக்கு தெரியாது. ஜிவி பிரகாஷோட மியூசிக், அந்த சாங்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்கும்போது ஒரு அந்த இந்த பாட்டு ஏன் என்ஜாமி தந்தானேன்னு ஒரு சாங் இருக்கும். ஆக்சுவலி டான்ஸ் நம்ம ரொம்பவே நல்லாயிருக்கும், கோரியோகிராஃபி எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த படம் அந்த டான்ஸ் பார்க்கும்போது. அதே நேரத்தில் இந்த குலசாமின்னு ஒரு சாங் இருக்கும். இதெல்லாம் சுற்றி வந்து அவர் பாடியிருப்பாங்க. நல்லாவே ஒரு எமோஷன்ஸோட அப்படியே ஒன்று சின்ன பில்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது.